வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு சின்ன பத்தி, சில வார்த்தைகள், ஆனா அதுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சினிமா உலகம். வெறும் வார்த்தைகள் எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு துல்லியமான ஹாலிவுட் லெவல் காட்சியா விரியுது அப்படிங்கிற அந்த மேஜிக்கை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். தயாரா? இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த 40 வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத படிச்சு முடிச்ச மறுகணமே அந்த சத்தியமங்கலம் காடும் அந்த பனிமூட்டமும் நேரா நம்ம மனசுக்குள்ள ஒரு திரைப்பட காட்சியாவே விரியறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு நிஜமான அட்மாஸ்பியரை உருவாக்க இந்த வார்த்தைகளுக்கு எவ்ளோ பவர் இருக்கு பாருங்க. சோ உங்களுக்கே தோணலாம், இந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் எப்படி நம்ம மனசுக்குள்ள இப்படி ஒரு காவியத்தை உருவாக்குது அப்படின்னு. அதனால கற்பனையை தூண்டுற இந்த செறிவான உரைய நாம இப்போ சிறு சிறு கூறுகளா பிரிச்சு இதோட உண்மையான பவர் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த மொத்த உரையையும் நாம 3 முக்கிய தூண்டுகளா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், அந்த உலகம், அதாவது பேக்ட்ராப் அல்லது செட்டிங். செகண்ட், கதாபாத்திரம். மூணாவது, அந்த உலகத்தை நாம பார்க்க பயன்படுற லென்ஸ் மற்றும் தொழில்நுட்பம். இந்த 3 ஒன்னா சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த சத்தியமங்கலம் சூழலை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுல மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு பெயிண்டர் மாதிரி எப்படி படிப்படியா இந்த சூழலை நாம உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான். முதல்ல விடியற்காலையில இருக்கிற அந்த அடர்ந்த சத்தியமங்கலம் காடு, அதுக்கப்புறம் அது மேல ஒரு லேயரா அடர்ந்த பனிமூட்டம், ஃபைனலா ஒளிய ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த ஈரமான இலைகள். நினைச்சு பாருங்க, அந்த லேயரிங் அப்படியே அந்த இடத்துக்கே உயிரை கொடுக்குது இல்லையா? அப்புறம் கலர். காட்சியில ஆதிக்கம் செலுத்துற நிறம் என்னன்னா ஒரு டார்க் கிரீன், அதாவது அடர் பச்சை. இது சும்மா ஒரு கலர் இல்லங்க, அந்த இடத்தோட மர்மமான ஒரு இருண்ட மூட உடனடியா அதுதான் செட் பண்ணுது. பார்வையாளர்களுக்கு அந்த ஃபீலிங்க கடத்துறதுல கலர்ஸோட பங்கு ரொம்பவே முக்கியம். இப்போ உலகத்தை செட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்மளோட மெயின் கேரக்டர், அந்த மர்மமான கதாபாத்திரத்தின் அறிமுகத்துக்கு போலாம். இங்க இருக்கிற அந்த தெளிவான வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கேஷுவலா காட்டில் துப்பாக்கியுடன் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கும், பெரிய மீசையோட பழைய துப்பாக்கியை ஏந்திக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போற மர்மமான சட்டவிரோத நபரின் நிழல் உருவம் அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. மூல உரை ஏதோ சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தல, ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை நம்ம மனசுல பதிய வைக்க ரொம்பவே துல்லியமான எமோஷனலான இமேஜரியை யூஸ் பண்ணுது. இது அந்த காட்சியோட கருத்தியல் அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. அதாவது இது ஏதோ ஒரு சாதாரண காடு கிடையாது, ஒரு தமிழ் புராண குற்றவியல் நாடகம். அந்த லோக்கல் மித்திக் கிரைம் டிராமாவுடைய இதிகாச பின்னணியில இது ஆழமா வேரூன்றி இருக்கு அப்படிங்கறத இந்த ஒற்றை வரி நமக்கு சூப்பரா உணர்த்திடுது. இப்போ கேரக்டரும் செட், பின்னணியும் செட். மூணாவதா ஒளி மற்றும் அமைப்பு. அந்த மாயைய எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். சினிமேட்டிக் லைட்டிங், அல்ட்ரா ரியலிஸ்டிக், ஹை டீட்டெயில்டு, அப்புறம் மூவி ஸ்டில். இந்த 4 குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா? இது நேரா நம்ம மூளைக்கு கமாண்ட் கொடுக்குது. இந்த காட்சியை ஏதோ போன்ல எடுத்த கேஷுவல் போட்டோவா பார்க்காத, இது ரொம்ப டீட்டெயில்டா செதுக்கப்பட்ட ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு திரைப்பட காட்சி அப்படின்னு நம்ம மனக்கண்ணை டியூன் பண்ணிடுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 4வது பகுதி, தொழில்நுட்ப லென்ஸ். காட்சியை எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க அனாமார்பிக் லென்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான சினிமாக்களுக்கு தேவையான அந்த ஒயிட் ஸ்கிரீன் அமைப்பும் ஒரு காவியத்தன்மையை கொடுக்குற அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டும் கிடைக்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு பிளாக்பஸ்டர் படத்தோட ஃப்ரேமிங் இருக்கு, இந்த அனாமார்பிக் ஃபீல் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஃபைனல் டச் 4K ரெசல்யூஷன். இந்த வார்த்தை காட்சிக்கு தேவையான அந்த அல்டிமேட் ஃபினிஷிங்கை கொடுக்குது, கிறிஸ்டல் கிளியரான குவாலிட்டி. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஈரமான இலைகள் மேல இருக்கிற ஒவ்வொரு சின்ன நீர் துளிய கூட நம்மால தத்ரூபமா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு தொழில்நுட்பம் எப்படி கலையோடு பிளண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சோ இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க மனசுக்குள்ள ஒரு அட்டகாசமான சினிமா காட்சியை உருவாக்க உங்களுக்கு 40 வார்த்தைகள் மட்டுமே கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை மாநகரின் பழைய பேருந்து நிலையம். பலத்த மழை பெய்கிறது, வெள்ள சுடிதாரில் நிலா கையில் குடையுடன் நிற்கிறாள். காற்று வீசி குடை பறக்க அவள் தடுமாறி விழப்போகும்போது பழைய பையுடன் நிற்கும் ஆதவன் அவள் கையை பிடிக்கிறான். இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய மௌனம் மற்றும் முதல் பார்வை. வாவ், கேக்குறப்பவே ஒரு ஃபீல் வருதுல்ல? இதே மாதிரி உங்க கற்பனை என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.